ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல காரசாரமான டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக்கீரை பச்சடி எப்படி செய்கிறது தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு பொரிப்பட்டதும் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது மூணும் சேர்த்து நல்லா பொரிப்பட்டதும் நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்ல காஞ்ச மிளகாயை ரெண்டாக பிச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டதும் அதை வந்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் வந்து நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே அதில் ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின உடனே அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 3 நல்லா வதங்கணும். அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே அதை ஒரு பிளேட்டில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அந்த கழுவி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை நல்லா தண்ணி நல்லா வற்றி நல்லா சுருண்டு வதங்கணும். நம்ம வந்து எந்த கீரை வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பாலக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். பாலக்கீரையில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க வந்து கீரை கடைஞ்சி கொடுத்தா கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி நல்லா வற்றணும். வற்றின உடனே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லாவே வற்றி நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மூணையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து காஞ்ச மிளகாய் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் கீரை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் தாளித்தா இதோட டேஸ்ட் இன்னுமே அதிகமாக எடுத்து கொடுக்கும். ஒரு 200 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவு கடுகு நல்லா பொரிப்பட்டதும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த கீரை பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததும் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பேஸ்ட்டை நல்லா சுருள நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சுருள கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நம்மளுக்கு ஈரப்பதம் வந்து அந்த கீரையில் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த பச்சடி நம்மளுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த பச்சடியை வந்து நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சுடு சாதத்தில் சப்பாத்திகளுக்கு அவசரத்துக்கோ தோசைக்கோ செய்ய முடியாது. இது ஃப்ரிட்ஜில் 2 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த பேஸ்ட்டை எடுத்து சாப்பாடில் கிளறியும் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.